வணக்கம் மாக்கு. இன்றைக்கு உங்களை தேநீரும் தேடலும் பகுதியில் வரவேற்கிறேன். நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார். இது குறித்து, இந்த வெற்றி குறித்து உங்களது கருத்து என்ன? நிச்சயமாக இது ஒரு முக்கியமான வெற்றி. ஒரு தகவலின்படி 12 ஆண்டுகளில் ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் அமைச்சர் பதவி விலகுவது என்பது இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த நீட் தேர்வு முறையில் இந்த வினாத்தாள்கள் கசிவு, அதற்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இந்த சிஜேபி. ரெடி? வணக்கம் மாக்கு. இன்றைய தேநீரும் தேடலும் பகுதியில் உங்களை வரவேற்கிறேன். நீட் எதிர்ப்பு போராட்டம் டெல்லியில் ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது. ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறார். இது குறித்து உங்களது கருத்து என்ன? உண்மைதான், இது ஒரு முக்கியமான வெற்றி. ஒரு தகவலின்படி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் ஒரு அமைச்சர் பதவி விலகியது என்பது இதுதான் முதல் முறை. அந்த போராளிகளுடைய நோக்கம், கோரிக்கை நீட் வினாத்தாள் கசிவு என்கிற அந்த மிகப்பெரிய மோசடியில் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், பல தற்கொலையில் தள்ளப்பட்டார்கள் என்கிற அந்த பின்னணியெல்லாம் நமக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளை முன்வைத்து தான் இதற்கு பொறுப்பேற்று அமைச்சர் பதவி விலக வேண்டும். உயிரிழந்த குடும்பங்களுக்கு, உயிரிழந்த மாணவர்கள் குடும்பங்களுக்கு இழப்பீடு தொகையை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும். இந்த போராட்டத்தில் பங்கெடுத்த மாணவர்கள், இளைஞர்கள் மீது எந்த வழக்கும் போடப்படக்கூடாது என்கின்ற கோரிக்கைகள் இந்த போராட்டம் ஒரு முதிர்ச்சி அடைய அந்த கோரிக்கைகள் அழுத்தமாக முன்வைக்கப்பட்டன. நமக்கு தெரியும், டெல்லியில் அந்த போராட்டக்காரர்களை எப்படி ஒடுக்குவதற்கு எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பதெல்லாம் பார்த்தோம். ஒரு பக்கம் அவருக்கு ஆதரவாக களமிறங்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இன்னொரு பக்கத்தில் இந்த இளைஞர்களும் மாணவர்களும் கடுமையான முறையில் தாக்குதல்களுக்கு உள்ளானார்கள். ஆனால் அந்த தாக்குதலெல்லாம் எதிர்கொண்டவர்களாக சிதறி ஓடிவிடவில்லை. தண்ணீர் லாரிகளில் அவ்வளோ ஒரு வலுவான வேகத்தில் தண்ணீர் பீச்சி அடிக்கப்படுகிறது. ஆனால் அந்த மாணவர்கள் அதையே கூட ஒரு என்ன சொல்வது, ஒரு பரிசு போல எடுத்துக்கொண்டு அதில் கும்பாளம் போட்டார்கள். அந்த கோரிக்கைகளை முழங்கிக் அந்த தண்ணீரில் நனைந்து ஆடினார்கள். இந்த ஆட்டமே இதெல்லாம் இந்த மாதிரியான காட்சிகள் நம்ம மேற்குலக நாடுகளில் நடக்கிற போராட்டங்களை பார்க்க முடியும். இங்கேயும் அது நடந்தது. அதே போல் காவல்துறையினர் வருகிறார்கள் கைது செய்வதற்கு அல்லது கலைந்து போக செய்வதற்கு என்று வருகிறார்கள். பெண்கள் உட்பட அந்த வண்டிகளை தடுத்து நிறுத்துகிறார்கள். ஒரு பெண் மற்ற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு அரண் போல நின்று கொண்டு காவல்துறை வாகனத்தை தடுத்து நிறுத்திய காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம். இப்படியாக ஒரு பெரிய அளவில் நடந்த அந்த போராட்டம் ஒரு மாதத்திற்கு மேல் நடந்தும் கண்டுகொள்ளாமல் வெவ்வேறு விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருந்த அரசு கடைசியில் இறங்கி வந்தது. எதிர்பார்க்கப்பட்டது போலவே காலையிலே சொல்லப்பட்டது. ஜூலை 25ஆம் தேதி காலையிலேயே இன்று மாலைக்குள் அமைச்சர் பதவி விலகுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்ற செய்திகள் வந்தன. அதே போல் மாலை அந்த செய்தி உறுதியானது. அதே போல் மற்ற 2 கோரிக்கைகள், அந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவது, அந்த மாணவர்கள் இளைஞர்கள் மீது எந்த வழக்கும் போடப்படுவதில்லை, அப்படி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளும் விலக்கிக் கொள்ளப்படும் என்றெல்லாம் ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டு விட்டது. ஒரு அரசின் தரப்பிலே அல்லது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக தர்மேந்திர பிரதான் அவர்களே கூட இது மாணவர்களை வேறு சக்திகள் யாரும் கடத்திவிடக்கூடாது, தேச விரோத சக்திகள் கடத்தி சென்று விடக்கூடாது என்பதற்காக நான் பதவி விலகிறேன் அப்படி என்றெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதே ஆளுங்கட்சிக்காரர்களும் தமிழகம் உட்பட இங்கே உள்ளவர்களும்
அதே போல் எதிரொலித்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் அந்த போராட்ட களத்திலே நின்றவர்கள் இது ஒரு முக்கியமான வெற்றியாக கொண்டாடி கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். நிச்சயமாக அது ஒரு வெற்றி தான். ஆனாலும் கூட இது இது ஒரு முதல் வெற்றி, முக்கியமான வெற்றி. முழு வெற்றியை நோக்கி கொண்டு செல்வதற்கு ஒரு முனைப்பை ஏற்படுத்துகிற உந்து சக்தியை தரக்கூடிய வெற்றி என்று தான் எடுத்துக்கொள்கிறேனே தவிர இதுவே முழு வெற்றி என்று நாம் கூறிவிட முடியாது. இது முழுமையான வெற்றி இல்லை, இது முதல் வெற்றி என்று சொல்லியிருக்கிறீர்களாக்கு. இந்த முழுமையான வெற்றி இல்லை என்று எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? அந்த முழுமையான வெற்றி சாத்தியமா? தெரியும், டெல்லியிலே போராட்ட களத்தில் நின்றவர்கள், அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் உட்பட அவர்களுக்கு ஆதரவாக திரண்ட இதர அமைப்புடைய இளைஞர்கள், மாணவர்கள், அரசியல் கட்சிகள் எல்லாமே இந்த அமைச்சர் பதவி விலகுதல் என்ற கோரிக்கையை தான் முன்வைத்து அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அது முக்கியமான போராட்டம் தான், முக்கியமான கோரிக்கையும் கூட. அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து வேறுபட்ட குரல் ஒலித்ததே நமக்கு தெரியும். என்னவென்றால், இந்த நீட் முறையே தவறு, நீட் என்கிற தேர்வே விலக்கி கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய குரல். அநேகமாக தமிழ்நாட்டில் முந்தைய ஆளுங்கட்சியாக இருந்த திமுக, எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக, இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கிற தவேக, அவர்களை ஆதரிக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளுடைய கோரிக்கையும் கூட அந்த நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான். ஆக அந்த நீட் தேர்வு ஒழித்து கட்டப்படுவது என்பதுதான் முழு வெற்றியாக இருக்க முடியும். ஏன் அதுதான் முழு வெற்றி, அது ஒழிக்கப்பட வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், இது மாணவர்களுடைய அந்த மருத்துவ கல்லூரி படிப்பு, அந்த கனவு கலைக்கப்படுகிறது என்கிற பிரச்சனை மட்டுமல்ல நீட் தேர்வு என்பது. மாறாக மாநிலங்களுடைய கல்வி தகுதியை ஒவ்வொரு மாநில அரசும் தனக்கான கல்வித்துறை, பள்ளிக்கல்வி, உயர்கல்வி என்றெல்லாம் துறைகளை வைத்திருக்கிறார்கள். அதில் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. அதிலே தயாராகிற மாணவர்கள் தகுதியற்றவர்கள், அவருடைய தகுதியை நாங்கள் பரிசோதனை செய்வோம் என்று தான் ஒன்றிய அரசினுடைய இந்த தேர்வு என்பது வந்தது, நீட் தேர்வு என்பது. அதில் சில முறைகேடுகள் ஆங்கங்கே நடக்கின்றன என்றும், மாணவர்கள் ஒரே தேர்வை பல இடங்களுக்கு சென்று எழுத வேண்டியிருக்கிறது என்பதாகவெல்லாம் காரணங்கள் சொல்லப்பட்டன. இப்பொழுது நான் ஒரே தேர்வாக நடத்தி விடுகிறோம் தேசிய அளவில் என்று தான் கொண்டு வந்தார்கள். ஆரம்பத்தில் அப்படி வந்தபோது அதை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் 3 ஆண்டுகளில் மீண்டும் அதுக்கு அங்கீகாரமும் அளித்தது. ஆகவே பல மாநிலங்களில் இதை எதிர்க்கிற தமிழ்நாடு உட்பட மாணவர்களை நீட் தேர்வுக்கு தயார் செய்ய வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு ஒரு கட்டாய பொறுப்பாக மாற்றப்பட்டதெல்லாம் பார்க்கிறோம். ஆக அடிப்படையில் மாநிலங்களுடைய கல்வி உரிமை சார்ந்த ஏற்கனவே மீண்டும் கல்வி என்பது மாநில அதிகார பட்டியலுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, இது மாநிலங்கள் தங்களுடைய அந்த மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்விக்கு மாணவர்களை தயார் செய்கின்ற அந்த தகுதி இருக்குல்ல, அந்த கல்வித்துறைகளுடைய தகுதி, அவற்றை சிறுமைப்படுத்துகின்ற ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த நீட் என்ற நுழைவுத் தேர்வு முறையை பார்க்கிறேன். அந்த வகையில் அது ஒழித்து கட்டப்பட வேண்டும். ஆகவே இது மாணவர்களின் எதிர்காலம், மாநிலங்களுடைய சுய கௌரவம் இரண்டும் கலந்த பிரச்சனையாக இருப்பதால் அந்த நீட் தேர்வு என்பதே ஒழித்து கட்டப்படுவது என்பதுதான் முழு வெற்றியாக இருக்கும். அது சாத்தியமா என்றால் இந்த இரண்டையும் இதில் இருக்கிற அரசியல், இதில் இருக்கின்ற வாழ்க்கை இரண்டையும் புரிந்து கொண்டு அனைத்து சக்திகளும் ஆதரவாக களம் இறங்கினால் நிச்சயமாக அந்த கோரிக்கையும் நிறைவேறும், முழு வெற்றி என்பதும் சாத்தியமாகும்.